நம்ம என்னதான் நம்ம மலச்சிக்கலுக்கு ஏதாவது ஒரு மருந்து கிடைக்குமான்னு சொல்லி ஒரு மருந்தை வாங்கி சாப்பிட்றத விட நீங்கள் இயற்கையாக உங்களுக்கு மலம் கழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல்ல முயற்சி பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம காலை எழுந்தவுடன் ஒரு 2 டம்ளர் வெது வெதுப்பான ஒரு வார்ம் வாட்டர் முதல்ல சாப்பிட்ற பழக்கத்துக்கு வாங்க. இதை சாப்பிட்ட உடனே மலம் வந்துருமா அப்படின்னா, நிச்சயமாக நிறைய பேருக்கு இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாக் பண்ணாங்கன்னா ஈஸியாக மலம் வந்துடும். வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பழக்கம் நல்ல பழக்கம் தான். இந்த பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்துட்டா ஒரு நாள் இல்லை ஒரு நாள், அதாவது வித்தின் 1 வீக்கில் கூட உங்களுக்கு ரொட்டீனாக காலை மாலை 2 வேளைக்குமே மலம் வருவதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்குங்க. இதை சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்பவும் போய் பெட்டில் போய் படுக்கக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சம் லைட்டாக வாக் பண்ணணும். உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன வாக் பண்ண எதுக்குன்னா, உங்களுடைய அந்த சர்க்குலேஷன் சரியாகிறதுக்கு தான். அடுத்தது, ஏன்னா நீங்கள் ஒரு படுத்த நிலையில் இருந்திருப்பீங்க, இப்போ நின்று நடக்கிறீங்க அப்படின்னோம்னா உங்கள் ஃபுல் பாடியும் அந்த சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் நமக்கு ஃபுல்லாக போக ஆரம்பிக்கும். ஒன்று. அடுத்தது, நம்ம சாப்பிட்ட தண்ணி நமக்கு அந்த வார்ம் வாட்டர் நம்மளுடைய சிறுகுடல் பெருங்குடல் வழியாக போய் லூப்ரிகேஷனாக பயன்பட்டு மலத்துக்கு கொஞ்சம் இலக்கம் கொடுத்து வெளியே கொண்டு வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம சாப்பிட்டுட்டு திரும்ப உட்காந்துருக்கோம் அல்லது படுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ நமக்கு அது சரியாக வேலை செய்யாது. அதனால் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே வாக் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும்.